பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில போர் பதற்றம் நிலவுது. இந்த நிலையில தான் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை, சைரன் ஒலிகளை எழுப்புதல் ஆகியவற்றுடன் தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டா தங்களை தற்காத்துக் கொள்ளும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போரில் காயமடைந்தவர்களை மீட்பது, எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பத்திரமாக பாதுகாப்பது குறித்தும் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னும், குறிப்பா அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்கள் போர்க்காலங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பகுதிகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது, பதுங்கு குழிகள் மற்றும் சுரங்க பாதையில பாதுகாப்பாக தங்கியிருப்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நாடு முழுவதும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட அரசு நிர்வாகிகள், சிவில் பாதுகாப்பு வார்டன்கள், ஊர்காவல் படை, NSS and NCC தன்னார்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் இந்த ஒத்திகையில ஈடுபட இருக்கிறாங்க. கடந்த 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையா இது போன்ற நாடு தழுவிய பாதுகாப்பு ஒத்திகை இந்தியாவில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமா நியமிக்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு மாவட்டங்கள்ல இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கம் பகுதிகள் சிவில் பாதுகாப்பு மாவட்டங்களா இருக்கு. இந்த ஒத்திகையின் போது சைரன் ஒலி எழுப்பப்பட்டு பொதுமக்களுக்கான பயிற்சி, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கேமப்ளேஜ் எக்ஸசைஸ் போன்ற ஒத்திகைகளும் நடைபெற இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள நகரங்கள்ல ஏர் சைரன்கள் ஒலிக்கப்படும். இது வான்வழி தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை வழங்கும். பாதுகாப்பான இடத்துல தஞ்சமடைவதற்கான நேரத்தையும் இது அதிகரிக்கும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும். அங்கு பங்கேற்பவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்வது, அடிப்படை முதல் உதவி சிகிச்சை, பதற்றமான சூழலிலும் நிதானமா யோசிப்பது குறித்தும் பயிற்சி வழங்கப்படும். இரவு நேரங்களில் போர் சூழலை கையாள்வதற்கு ஏற்பவும் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு. இராணுவ தளங்கள், தகவல் தொடர்பு கோபுரங்கள் அண்ட் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை எதிரிகளின் செயற்கைக்கோள்கள் இல்லனா வான்வழி கண்காணிப்பின் போது அடையாளம் காண முடியாத வகையில மறைக்கும் விதமா கேமப்ளேஜ் எக்ஸசைஸும் நடைபெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆபத்து மிகுந்த பகுதிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றும் நடவடிக்கைகளையும் வீரர்கள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. போர் சூழல்ல எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி நடவடிக்கையா இது பார்க்கப்பட்டாலும், பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.